1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்ட வசனங்கள். அந்த சூழலை நான் உங்களுக்கு முதலாவது காண்பிக்க விரும்புகிறேன். அந்த நாட்களில் இப்படி ஒரு ஆலயம் கட்டப்பட்டு இந்த ஆலயத்தில் எல்லோரும் கூடி வந்து தொழுது கொள்ளும் நாட்களாக அமையவில்லை. அந்த பகுதியில ஐஸ்வர்யமான, அதாவது மிகுதியான பணமுள்ள ஒரு மனிதனுடைய வீட்டில், ஒரு செல்வந்தன் வீட்டிலே எல்லோரும் கூடி வருவார்கள். அது பொதுவாக மாலை வேளையாக இருக்கும், ஞாயிறு மாலை வேளையாக இருக்கும். காரணம், விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிற அந்த கூட்டத்திலே அடிமைகளும் உண்டு, சுயவதிகளும் உண்டு. ஆக அந்த அடிமைகள் பகல் முழுவதும் பணி முடித்து மாலை வந்து இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள வரும் பொழுது இந்த செல்வந்தனுடைய வீட்டிலே அன்று ஆராதனை முடிந்த பிறகு எல்லோருக்கும் உணவு வழங்கப்படும். இந்த உணவு வழங்கப்படுவது என்பது இருதரம் உண்டு. அதாவது அந்த செல்வந்தனுடைய உறவினர், நண்பர்கள், இவர்கள் அனைவருக்கும் வீட்டின் உள்ளே தனியாக விருந்து அளிக்கப்படும். மற்றவர்களுக்கு, அடிமை உட்பட அனைவருக்கும் அந்த வீட்டின் முற்றம் என்று சொல்கிறவல்ல, ஏட்ரியம், ATRIUM, அந்த ஏட்ரியம் என்கிற அந்த இடத்திலே உணவு பரிமாறப்படும். இப்போ இங்கிருந்து நீங்க என்ன நடக்கலாம்? வேறுபாடுகள் இருக்கின்றன. இந்த ஏட்ரியம் என்பது நல்ல அகலமான ஒரு பெரிய திறந்த வெளி, நாலாகவும் இருக்கும், நடுவில் அந்த திறந்த வெளி இருக்கும். அது வழியாக போதுமான வெளிச்சமும் காற்றோட்டமும் அந்த வீட்டிற்கு கிடைக்கும். ஒரு சிலர் என்ன செய்வார்களாம், சபை கூடுதலுக்கு முன்பாகவே அந்த செல்வந்தர் வீட்டிலே வந்து உள்ளே சென்று உண்டு அமர்ந்து அதன் பிறகு தொழுகையிலே கலந்துருவார்கள். அடிமைகள் பகல் முழுவதும் வேலை முடிச்சுட்டு சாயங்காலம் வருவாங்க, பசியோடு வருவாங்க. இப்போ பாருங்க, திஸ் இஸ் தி செட்டிங். இதுதான் செட்டிங். சரி, இவர்கள் எதற்கு கூடி வந்திருக்கிறார்கள்? இறைவனை தொழுது கொள்வதற்கு கூடி வந்திருக்கிறார்கள். அந்த இறைவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்திருக்கிறாரே, அதை நினைவு கூர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர்களுக்காகவும் அப்படின்னு சொல்லி அந்த மொத்த கூட்டத்திற்காக தம்முடைய சரீரத்தை தீக்க கொடுத்து ரத்தம் சிந்தி அதை விலைக்கிரயமாக செலுத்தி அவர்களை மீட்டிருக்கிறாரே, அதை நினைவு கூற வந்திருக்கிறார்கள். அவர்கள் திருவிருந்திலே பங்கெடுக்க வந்திருக்கிறார்கள். இந்த திருவிருந்திலே இவர்கள் பங்கெடுக்க வந்திருக்கிறார்களே, இவர்கள் மனதிலே என்ன எண்ணம் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும்? இதை நாம் யோசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தாம் ஒருவர் காட்டி கொடுக்கப்பட்டபடியா, தமிழ் இஸ் a bit weak, please bear with me. அவர் அந்த இரவிலே காட்டி கொடுக்கப்பட்டு அவர் ஒருவர் நமக்காக ஜீவ பலியாக, கிருபாதார பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். நீங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரத்தில் ஒரு நிமிஷம் தெரிவிக்கணும். Turn with me to the book of Isaiah chapter 53. வசனங்கள் 5-6 படிக்கிறீங்களா? இங்க பாருங்க, ஆரம்பம் எப்படி இருக்குங்க? நம்முடைய, என்னுடைய இருக்கா, என்ன இருக்கு? நம்முடைய வீடுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, இங்கே பாருங்க, நம்முடைய படிக்கிறீங்க, நமக்கு சமாதானம் அவர்கள் வந்தது, நாம் எல்லோரும் ஆடுகளை போல வழிதப்பி திரிந்து
தன்னுடைய சரீரமாகிய சபைக்கு தலையாக இருக்கிறவர் இந்த சபையை மீட்டுக் கொள்வதற்காக தன்னுடைய ஜீவனை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தார். ஆமென். அப்படிதானே? அப்ப இதை கூறுவதற்கு அங்கு அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். அப்படி சேர்கிறவர்கள் அவர்களுடைய attitude towards communion எப்படி இருக்க வேண்டும்? இதுதான் யோசிக்கணும். Attitude towards communion மட்டும் இல்லைங்க, attitude towards one another is equally important. இன்றைக்கு நம்ம உலகத்தில் எங்க பார்த்தாலும் ஒற்றுமை பற்றி அதிகமாக வலியுறுத்தப்படுகிறது. எப்படி? ஜாதியின் அடிப்படையில் ஒற்றுமை, இனத்தின் அடிப்படையில் ஒற்றுமை, மொழியின் அடிப்படையில் ஒற்றுமை, கல்வியின் அடிப்படையில் ஒற்றுமை, செல்வாக்கு இவற்றின் அடிப்படையில் ஒற்றுமை. இப்படி எல்லாம் எத்தனையோ பாராமீட்டர்ஸ் வச்சு ஒற்றுமையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையான ஒற்றுமைக்காக ஒருவர் பாடுபட்டு உயிர் துறந்தார் என்றால் அது இயேசு கிறிஸ்துதான். ஆமென். அவர் ஒருவர் உயிர் துறந்ததின் நிமித்தமாகத்தான் இதோ நாம் இத்துணை பேரும் ஒரே நோக்கத்தோடு வந்திருக்கிறோம். நாம் வந்திருக்கிற ஒரே நோக்கம் என்ன? அவரை தொழுது கொள்ளுங்கள். ஆமென். அவரை தொழுது கொள்ளும்படிக்கு நாம் வந்திருக்கிறோம். வேற ஒரு காரணம் உண்டா? இல்லைன்னா நம்ம இங்கே ஸ்பெண்ட் பண்ண 12 அவசியம் சொல்லுவோம் அட் waste. ஆனால் அப்படி நினைக்காமல் நாம் எல்லோரும் இங்க வந்திருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு நோக்கம் என்னவென்றால் அவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். அவரை தொழுது கொள்ள வந்திருக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும்? இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு is the pilgrims travel or progress towards unity. ஒற்றுமையை நோக்கி பயணம், புனித பயணம். திருச்சபையை எடுத்துக்கொண்டால் இதுக்குள்ள எவ்வளவு டினாமினேஷன்ஸ் யோசிப்பாங்க. சபைக்குள்ளாக வந்தால் சபைக்குள்ள எத்தனை பிரிவுகள் யோசிப்பாங்க. பிரிவுகள் இருக்கிறது. சில பிரிவுகள் பவுலடிகளார் சொல்கிறார் ஏற்புடையது என்று. ஆனால் அப்படி எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. பவுலடிகளார் ஒன்று குறித்து சொல்வாரு, நான் அப்போலோவை சார்ந்தவன், நான் பீட்டரை சார்ந்தவன், நான் பவுலை சார்ந்தவன், இப்படி எல்லாம் சொல்றதுக்கு நாங்கள் அவர்களுக்காக உயிர் கொடுத்தோம் அப்படின்றார். உயிர் கொடுத்தது யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ அவரை முன்வைத்து நான் இவருடையவன் என்று சொல்வதற்கு நமக்கு நெஞ்சுறுதி இருக்கிறதா? அப்போ இந்த சபைக்குள்ளே ஒரு ஒற்றுமை காணப்பட வேண்டுமானால் இதுல 2 விஷயங்கள் இருக்குங்க. One, the call, and 2, the behavior. ஒன்று அழைப்பு, மற்றொன்று நாம் நடந்து கொள்கிற விதம். நம்முடைய அழைப்பு என்று பார்க்கலாமா? Turn with me to the book of Philippians chapter 1. பிலிப்பியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று. இது அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஒரே ஆவியில் உறுதியாய் இருந்து. இது அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி. என்ன? கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் வருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம். இது மூலம். அதாவது number 1 is stand firm. உறுதியாக நில்லுங்கள். Stand firm. உறுதியாக. அதுல ஒரே ஆவியில் with one spirit, with oneness of spirit. With oneness of spirit. ஒரே ஆவியோடு உறுதியாக முதலாவது இருக்க வேண்டும். இரண்டாவது stand shoulder to shoulder and strive together. தோளோடு தோள் நின்று
மனதோடு போராடுங்கள். எதை? வெளியிலிருந்து சபையை ஆக்கிரமிக்க போராடும் சக்திகள் உண்டு, உள்ளிருந்து சபையை மேற்கொள்ள முயலும் சக்திகள் உண்டு. There are both external and internal forces. அப்போது external இருந்தாலும் internal இருந்தாலும் you need to stand firm and you need to strive together to fight, to oppose. அதுவும் என்ன? கிறிஸ்துவை அந்த லாஸ்ட் கிட்ட அந்த பேஸ் பண்ணுவாங்க. அந்த வசனத்துடைய கடைசி கிட்ட அடையாளம் சொன்னேன். என்னது? கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம். That is what is very very important. அப்போ ஃபோக்கஸ் விட்டுடக்கூடாது. நம்முடைய கவனம் எல்லாம் இங்க இருக்கிற மனித கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு தகுதியுடையவர்களை I must be found worthy of the gospel of Christ. And if I need to be found worthy of the gospel of Christ, then I need to have something more. What's that? Turn with me to the book of Philippians chapter 2 verse 5. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். இதுதான் ஹெட்லைன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே அப்பதான் என்னது? சுவிசேஷத்துக்கு பாத்திரவான்களாய் தகுதியுள்ளவர்களாய் நிற்கவும் முடியும், ஒரு ஆவியோடு நின்று திடமானதோடு தோளுக்கு தோள் கொடுத்து போராடவும் முடியும். எப்போ? கிறிஸ்துவின் சிந்தை நம்மில் இருக்கும் பொழுது தான். ஆமென். Are you with me? Now, இப்போ let's talk of this. If I told you about the thought, இல்லையா? Now, how about the behavior? நம்முடைய நடத்தை எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நடந்து கொள்ளுதல், how I behave. இதுல let us look at two sides of the coin. ஒரு பக்கத்துல மற்றவர்கள் இருக்கும் பொழுது நான் எப்படி நடந்து கொள்கிறேன், இரண்டாவது யாரும் இல்லாத பொழுது நான் எப்படி நடந்து கொள்கிறேன். ரெண்டுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். நீங்க யோசிப்பீங்க, மற்றவர்கள் இல்லாத பொழுது நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்பது how is it important அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is intrinsic, because unconsciously you develop a behavior pattern. அந்த behavior pattern இருக்கு பாத்தீங்களா, அது பல நேரங்களிலே long run-ல it will manifest itself externally. இருதயத்தின் நிறைவு வாயின் வார்த்தை பேச்சு. அப்ப இருதயம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு முன்னாடி ஹிப்போக்ரட்டிக்கல் எவ்வளவு வேஷம் போடலாம். நெய்யெல்லாம் குடியெல்லாம் தாடி தாண்டி மொத்தம் நெய்யலாம் சொல்லுவாங்க. ஐயா உள்ளப்போ ஒருத்தருந்தா ஐயாப்பா எவ்வளவு தாழ்வு விடுங்க, இன்னும் கொஞ்சம் நெல்லி இன்னொரு 6 அடி குடிவாங்க. ஏன் எதிர்க்கிறது இன்னும் கொஞ்சம் புகழ்வாங்க. நல்லா இருக்கும், சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் that is not humility, it's a facade. அது hypocrisy. கிறிஸ்துவில் இருந்த அந்த கீழ்ப்படுதலும் அந்த தாழ்மை நமக்கு இருக்கணும்னு சொன்னா, அந்த தாழ்மைங்கிறது it just doesn't come overnight. அப்ப என்னதான் தேவை, what is necessary in a believer அப்படின்னு கேட்டா, in our move towards unity, the first absolute essential is self-discipline. Self-discipline, தன் ஒழுக்கம் தேவை.
cannot control my senses. என்னுடைய ஐம்புலன்களையும் என்னால் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், நான் ஐம்புலன்களின் கட்டுப்பாட்டில் விழுந்து விடுவேன் என்று சொன்னால், நான் கிறிஸ்துவுக்கு பாத்திரவானாக, சுவிசேஷத்திற்கு பாத்திரவானாக இருக்க முடியாது. So, what am I going to say? Go to Philippians once again. Let's read verse 1, 2, 3 and 4. அந்த நிறுத்தி வாசிப்போம். சரிங்களா? Yeah. Philippians 2, 1, 2, 3 and 4. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் பாருங்க எப்போது இருக்காங்க அங்கே ஒரு பட்டியல் போட்டார். திரும்ப படிக்கலாமா? யா, லெட்ஸ் ரீட் ஒன்ஸ் அகைன். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு யாருக்குள்? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Because there is nothing outside Christ. நாமே கிறிஸ்துவுக்குள்ளான புது சிருஷ்டியா இருக்கிறோம். அப்படிதானே? ஆமாம். நாமே கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு புதிய சிருஷ்டியா இருக்கிறோம். அப்போ அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக உலகத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. சோ கிறிஸ்துவுக்கு வெளியே ஒரு விசுவாசி எதை தேடினாலும் கிடைக்காது. சோ கிறிஸ்துவுக்குள்ளாக அன்பினாலே யாதொரு தேர்தலும் அன்பு தேர்தல் மட்டும் போடல, அன்பினாலே யாதொரு தேர்தல். கம்ஃபர்ட். அந்த கம்ஃபர்ட்க்கு பேஸ்லைன், கம்ஃபர்டிங் someone, the baseline is love. அவங்க இந்த சர்ச் லீடர் நாளைக்கு அப்படி இல்லைங்க. கம்பேஷன். கிறிஸ்து மனமுருக்கம் உடையவராக இருந்தது போல நாமும் மனமுருக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அது இருந்தால்தான் நமக்கு அந்த அன்பின் அடிப்படையில் என்ன உண்டாகும்? அந்த ஆறுதல் உண்டாகும். ஆவியின் யாதொரு ஐக்கியமும் ஐக்கியம் எப்படி எதன் பேஸ் பண்றே? ஆவியின் அடிப்படையில். Unity in terms of the spirit, the one spirit. When you walk into the church, see, remember one thing. நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். நம்பர் 2, நாம் கிறிஸ்து என்கிற தலைக்கு சரீரமாய் இருக்கிறோம். ஆமென். அப்படிதானே? வசனம் சொல்றது, இந்த சரீரத்துக்கு யார் தலை? கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தலை. அப்ப இந்த சரீரத்துல இவ்வளவு அவயங்கள் இருக்கிறது. எவ்வளவு எக்ஸ்டர்னல் இன்டர்னல், கண்ணுகளுக்கு, காதுகளுக்கு, வாயிலுக்கு, மூக்குகளுக்கு, கைகளுக்கு, காலுக்கு மட்டும் இல்லை. நுரையீரலுக்கு, இருதயங்களுக்கு, கணையங்களுக்கு, கல்லீரலுக்கு, அப்புறம் பட்டியை போட்டுட்டே போங்க. மண்ணீரலுக்கு, பெருங்குடலுக்கு, சிறுகுடலுக்கு போயிட்டே இருக்கலாம். அப்ப எவ்வளவு ஆர்கன்ஸ் இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு அதனுடைய ஃபங்க்ஷனை ஹேம்பர் ஆன, அதனுடைய செயல்பாட்டில் அதை தடைப்பட்டால் முழு உடலும் என்னவாகும்? பாதிக்கப்படும். அப்படி ஒரு முழு உடலும் அப்படி பாதிக்கப்படுவது போல அந்த சபையில் இருக்கும் எல்லோருக்கும் ஒரு யூனிட்டி, ஒரு ஹார்மனி, ஒரு இசைவு இல்லை என்று சொன்னால் சபை பாதிக்கப்படும். சபை பாதிக்கப்பட்டால் அது யாருக்கு துக்கத்தை தரும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு துக்கத்தை தரும். நான் போற சபையில கூட நான் சொல்றேன். நான் பாக்கியம் சொன்னா எங்க சபை முடிஞ்ச உடனே நீங்க பாத்தீங்கன்னா hardly 3 or 4 come and greet. நான் என்ன வந்து greet பண்ணணும்ன்றதுக்காக சொல்லலைங்க. பொதுவாகவே we are so busy. என்ன தெரியுமா? நமக்கும் 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேரை பார்த்து praise God சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருப்போம். நான் மெட்ராஸ் சர்ச்சுக்கு போயிட்டோம். அங்கே எப்படி கேட்டீங்கன்னா ஸ்பெஷல் மீட்டிங் சொல்லும் பொழுது எங்களுக்கு குழுக்கள்ல எங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுத்துருவாங்க. இதுதான் உங்க சேர், இதுதான் உங்க சேர். எங்க பக்கத்துல யார் உட்கார்றாங்க நிச்சயம் உங்களுக்கு தெரியும். யாராவது வேற ஆள் தான் அவங்க உட்காந்துருப்பாங்க. இல்லாட்டி சண்டே என்ன ரெகுலரா இங்க உட்கார், இங்க உட்கார், நீங்க இங்க உட்கார். யூனிட்டி யூனிட்டி. அதுவா யூனிட்டி?
தேவர்களே அல்லவா? அப்போ அந்த யூனிட்டி எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, லெட்ஸ் டர்ன் டு வெர்ஸ் பிலிப்பியன்ஸ் 2 படிக்கலாம். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பு உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையே சிந்தித்து ஏக ஆத்மா, ஏக ஆவி, the oneness spirit. அப்போ ஒன்றையே சிந்திக்க வேண்டும். என்ன சிந்திக்க வேண்டும்? நீங்கள் நான் அனைவருமே ஒரு சரீரத்தின் அவயவங்கள். அந்த சரீரம் is the body of Christ. நாம் எல்லோருக்கும் தலையாக இருப்பவர் இயேசு கிறிஸ்து. இதன் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுதாபியம் என்றும் இல்லை, தமிழன் என்றும் இல்லை, கன்னடியன் என்றும் இல்லை, இந்தியன் என்றும் இல்லை, ஆப்பிரிக்கன் என்றும் இல்லை, பார்வை தெரிந்தவன் என்றும் இல்லை, பார்வை தெரியாதவன் என்றும் இல்லை. ஆமென். Are you with me? Please. This is what unity belongs. அப்போ நான் சொல்றது நம்முடைய இந்த யூனிட்டின்ற பேர்ல சிலதெல்லாம் வச்சிருக்கோம் பாருங்க. In terms of caste, creed, color, language எல்லாம் அது எல்லாம் ஒரு பலிக்கு கொண்டு வரப்படுகிற அந்த மிருகம் எப்படி தோல் உரிக்கப்பட்டு பலிபீடத்தின் மேல் வைக்கப்படுகிறதோ, சந்து சந்தாக வைக்கப்பட்டு, அது போல யூனிட்டின்றது யூனிட்டின்றது போர்வையில நம்ம சிலதெல்லாம் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இது எல்லாம் விட்டு தோல் உரிக்கப்பட்டவர்களாய் நாமே அந்த பலிபீடத்தின் மேல் வைக்கப்படும் பொழுதுதான் சபையில் ஒற்றுமை உண்டாகும். சுயமென்னில் சம்பலாய் மர சுத்தாவியே முதும் ஜெயம் பெற்று மகிசன் சார தேவா அருள் சிறுவே. அல்லவா? சுயமென்னில் சம்பலாய் மர சுத்தாவியே முதும் ஜெயம் பெற்று மகிசன் சார தேவா அருள் சிறுவே. கல்வாரியும் அன்பே கண்ணே நோடி வந்தே. கல்வாரியும் கழுவும் திருரத்தாலே கண்ணீங்க இதயத்தை கழுவும் திருரத்தாலே கண்ணீங்க இதயத்தை. This is the prayer this evening. Amen. This is our religion. Continue, sister. Continue. Abhi. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல். மேக்ஸிமம் அதுதான் 2 வயசு நடக்கிற காரியம் இருக்கு. கான்ஃபிளிக்ட் within the body. என்ன காரணம்? the ego, அகந்தை. வாதினாலாவது வீண் பெருமை. ஒரு ஆர்குமெண்ட் ஃபால்ஸ் ஆர்குமெண்ட். நீ சொல்லிட்ட, நீ சொன்னதை தப்பு நான் நிரூபிக்கணும். So I will do this. Pride ஆகுது. இதெல்லாம் வேறொரு in the church. ஒரு குடும்பமாக, ஒரு ஃபேமிலியாக, if the church wants to remain as the body of Christ, not a body, the body of Christ, கிறிஸ்துவின் சரீரமாக அந்த சபை இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். மனத்தாழ்மையோடு, அது கூட ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? ஒருவரை ஒருவர் தம்மிலும் மேன்மையானவர்கள் என்று
தேவனுடைய சாயல்னா அவர் போலன்னா அவருடைய குணாதிசயங்களை கொண்டுதான் நாம் அழைக்கப்பட்டோம். ஆனால் somewhere down the lane we lost everything. But here is the time to receive. The lend காலம் என்பது இலை துளிர்க்கும் காலம், மொட்டுகள் மலரும் காலம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார், இழந்ததை மீட்டுக் கொள்ள வந்தார். இந்த நாட்களிலே நாம் எதை நம்முடைய சபையில் இழந்திருக்கிறோம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எதை இழந்திருக்கிறோம் என்பதை நாம் சற்று நினைத்து புரிந்து கொள்வது, அதற்கு ஏற்ப நாம் செயல்படுவது அவசியம். இந்த வசனங்கள் நமக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? சீர்படுத்தவும், ஸ்திரப்படுத்தவும், பலப்படுத்தவும். அப்ப நாம் ஒருவரில் ஒருவர் அவர் என்னை காட்டிலும் மேன்மையானவர் என்பதை நான் என் மனசுல ஒரு செகண்ட் யோசிச்சாலே அங்கதான் தாழ்மை, அங்கதான் தாழ்மை. அவரவர் தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. Don't be self-centered. எனக்கு இன்னது தேவை, என்னுடைய தேவைகளை மட்டும் முன் வைத்து அல்ல, மற்றவர்கள் என் உடன்பிறப்புகள் அங்கு இருக்கிறார்கள். எப்படி உடன்பிறப்பு? கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், எங்களோடு இருக்கிறார்கள். ரத்த சாபம் எந்த ரத்தம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அதை காட்டும் என்ற பெரிய தொடர்பு. கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களா ஒரு சபையின் உறுப்பினர்களா? மேல்ஜாதி, கீழ்ஜாதி, சைஜாதி, இனஜாதி எல்லாம் கிடையாது. அதே மாதிரி மொழி, எந்த ஒரு பிரிவினையும் இல்லாம ஒரு சபை இருக்கும் என்று சொன்னார். அதில் தான் தேவன் மகிமைப்படுகிறார், அங்குதான் தேவன் மகிமைப்படுகிறார். அதை விட்டு another ritual, another Sunday, another morning, another time of worship, 2.5 hours. God, let's go back home. No, that doesn't work. அதனால ஒரு ரிச்சுவல், ஒரு சடங்காக முடியலாம், ஆனால் இது தேவனுக்கு ஏற்புடையதாக இருக்காது. நாம் அந்த ராபோஜன பந்தியை நாம் அவமதிக்கிறவர்களாக இருப்போம். எனக்காக நமக்காக ஒருவர் வந்தார். நாம் அனைவரையும் அவருக்குள்ளாக இஸ்ரவேலை கட்டப்பட்டவர்களாக ஒரு மாளிகையாக எழும்பும்படி நம் அனைவருக்காகவும் ஆபர்ச்சுனிட்டி கொடுத்தார். கொடுத்ததற்காக நாம் என்ன செய்ய முடியும்? Number one, as a church, let's stand firm. Number two, let's strive together. Number three, let's be self-disciplined. Number four, let's learn to respect the other. And number five, let's be persons of self-denial. ஒன்று சேர்ந்து திடமனதோடு ஒரே ஆவியோடு நிற்கிறவர்களாய், தோல் கொடுத்து எதிர்த்து போராடுகிறவர்களாய், மட்டுமல்ல தாழ்மையுடையவர்களாய், மற்றவர்களை மதிக்க தெரிந்தவர்களாய், மற்றவர்களுடைய உணர்வுகளை மதிப்பவர் மட்டுமல்லாமல் அவருடைய தேவை இன்னது என்பதை அறிந்து புரிந்து அதற்கேற்ப கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாய். That is the baseline. That's the line. கிறிஸ்துவின் சிந்தையை உங்களிலும் விதக்கடவது. That is what is required when you and I, as a church, travel towards unity. ஒற்றுமையை நோக்கி, ஒருமையை நோக்கி, ஒற்றுமையில ஒருமையை நோக்கி. சிம்பிள். பாடினா ஒண்ணுதான். நான் அவயங்கள் வேறு வேறு வேற வேற இருக்கலாம். இரண்டு கண்கள், இரண்டு கால்கள், இரண்டு கைகள், இரண்டு கால்கள் இருக்கலாம். பட் உடம்பை சொல்லும் பொழுது ஒன்றுதான். அது போலதான் கிறிஸ்துவின் சரீரமாக இந்த சபை.
ஏற்புடைய ஒரு சபையாக இருக்குமே. ஆனால் கிறிஸ்துவின் வருகையிலே சபை எடுக்கப்படும். ஆமென். அதில் காணப்படுவோம். தேவனை ஆச்சரிய பக்கங்களை ஓடுவோம். This is the number.